சுபேர், நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு ரொம்ப சீரியஸான அலிகேஷன்ஸ் அந்த ஆட்சியாளர்கள் மீது வைக்கும் பொழுது தேர் இஸ் நோ ஆன்சர், அவர்களிடம் பதில் இல்லை என்பதாக தான் இதை கடந்து போக முயல்கிறார்கள். மற்றபடி அதனால் நாங்கள் பொருட்படுத்தலை அப்படின்ற பதில்களை பார்த்து பார்க்கலாம். சுபேர், இந்த முதல்ல 75 ஆண்டுகால கட்சிகள், 75 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னு முதல்ல அவங்க பார்த்துட்டு அதுக்கு பேர் பேசணும். இந்த இந்தியாவில் இன்றைக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது கடந்த 50 ஆண்டுகளில் 2 திராவிட என்ன செய்தார்கள் என்பது பிரச்சனை அல்ல, எதெல்லாம் செய்யவில்லை, எதெல்லாம் தற்போது பிரச்சனை. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒட்டுமொத்தமா என்ன செஞ்சாங்கன்னு தான் கேட்குறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமா 50 வருஷம் பண்றேன்னு சொன்னாங்களே, ஏன் பண்ணலன்ற கேள்வி தான் நான் கேட்கிறேன். நம்ம பேசலாம், அது பதில் தான் நான் கேட்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலமாக தான் இருக்குது, எல்லாரும் ஒத்துக்கிறோம், மாற்று கருத்து கிடையாது. இப்போ விஜய் புதுசாக வந்திருக்கிறார். விஜய் புதுசாக வந்திருக்கிறாருன்னா அவர் இதை விட பெட்டரான என்ன திட்டம் வச்சிருக்கிறார்? என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய கல்வி திட்டம் என்ன, பொருளாதார திட்டம் என்ன, வேலைவாய்ப்பு திட்டம் என்ன, நிதி திட்டம் என்ன, ஃபினான்ஷியல் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன இந்த மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க? 50 வருஷத்தில் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜிடிபியாக இருக்கட்டும், மற்றபடி எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இன்றைக்கி உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. இவர் சிரிச்சுட்டு தான் இருப்பார், அவர் தனியாக சிரிச்சுட்டு தான் இருக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் யதார்த்த நிலைமை இதுதான். இதை விட பெட்டராக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள்கிட்ட என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன திட்டம் இருக்குது? இன்னும் தேர்தலுக்கு அதிகபட்சமாக 2 வாரம். இப்போ சுபேஷ் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட ஆளும் தரப்பு இந்த விளக்கத்தை கூட தர மாட்டாங்க. கொடுத்துட்டு இருக்காங்க, சார்ஜ் வைக்கிறீங்க, இதெல்லாம் இருக்குது, என்னப்பா பண்ண போறேன்றது கூட பேசுறாங்களான்னு கேட்குறாங்க. இல்ல எதுவுமே பேசாம கடந்து போறதால நாம அந்த தலைப்பு 2 கட்சிகளுமே நாங்க செய்த சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. ஓகேவா? நீங்க ஒரு கட்சி வந்திருக்கீங்க, நீங்க இப்போ சுபேர் ஒரு விளக்கம் சொன்னீங்கல்ல, ஆமாப்பா, இதுக்கு நான் சொல்றேன் விளக்கம் தர முயற்சி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது கூட ஆளும் தரப்பு இல்ல, நான் ஆளும் தரப்பு எதிர்க்கட்சி எல்லாம் சேர்த்தே சொல்றேன், அத பதிலா முன்வைக்கிறாங்க. நான் சேர்த்தே சொல்றேன். இப்போ 2 கட்சியும் நாங்கள் அதை செஞ்சிருக்கோம், நாங்கள் இதை செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்குது. இது 2 கட்சியும் செய்தது பத்தாது, நாங்கள் இதை விட பெட்டராக பண்ண போகிறோம், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்க. என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறாங்களே, என்ன பண்ண போறீங்க? அதுதான் அவங்க பெரிய பொருளாதார திட்டம் என்ன, பொருளாதார திட்டம் என்ன, வேலைவாய்ப்பு திட்டம் என்ன, கல்வி திட்டம் என்ன? கல்வியில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை. இன்றைக்கி சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3ஆம் மொழியாக சேர்க்கணும்னு ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி கேவியிலையும் பிஎம்சிலையும் இருக்குது. இப்போ சிபிஎஸ்சி அனுமதி பெற்று நடத்தக்கூடிய பள்ளிகளில் இன்றைக்கு 3rd லாங்குவேஜ் கொண்டு வரணும்னு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, இந்த வருஷத்துலேயே கொண்டு வரணும்னு. இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை உழப்புது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்லவே, அது இந்தியா முழுமையான தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு ஒரு பிரச்சனை. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எஃப்சிஆர்ஏன்னு கொண்டு வந்தாங்க. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குன்னு நாடாளுமன்றத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்றாங்க, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும், இதை எடுத்துக்கங்கன்னு கேட்குறாங்க. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்போது சுபேர்? இல்லை, அது 1976 இந்திரா காந்தி டைம்ல கொண்டு வந்தது. அதற்கு பிறகு நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. திருத்தம் தான் இப்போ, இப்பயும் திருத்தம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த திருத்தம் போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான் இருந்தது. அதுக்கு காங்கிரஸ் திருத்தி இருக்கு, இதே பாஜக 2 முறை திருத்தி இருக்கு, அப்பயும் பிரச்சனை வந்திருக்கு, இப்பயும் திருத்தி இருக்காங்க. அதில் 15 அந்த ஒரு 15வது அமெண்ட்மெண்ட் தான் இப்போ சிக்கல். ஓகே, அதை விவாதிக்கணும்னு கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் கேட்குறாங்க. ஓகே, விஜய் தன்னை ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிற அடையாளப்படுத்திக்கிறார். ஓகே, திருநெல்வேலியில் பிரச்சாரத்துக்கு போறாரு. ஓகே, திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு அவங்க அச்சப்படுறாங்க. ஓகே, நீங்க குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கணும்? நான் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் அச்சப்படுகிறார்களா? கண்டிப்பாக அச்சப்படுறாங்க. எந்த கல்வி நிறுவனம் அச்சப்படுறாங்க? கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல ஆபத்து வந்துடும் அச்சப்படுறாங்க. அப்படியா? விஜய் அறிக்கை கொடுத்திருக்காரு, புஷி ஆனந்தருடைய பேர்ல அறிக்கை இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப அறிக்கை கொடுத்திருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் தான் பேசக்கூடியவர், கையில் எடுத்து பேச திமுகவை நோக்கி பேசக்கூடியவர். பாஜகனால் ஒரு சிக்கல் வருது அப்படிங்கும் போது இவர் ஏன் அதை ஆய்வு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இது அறிக்கை கொடுத்திருக்காரு, இதுக்கு ஒரு ஆபத்து வரப்போது, அச்சம் இருக்குன்னு. நீங்க திருநெல்வேலியில் நின்றுட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசணுமா இல்லையா? திருநெல்வேலியுடைய வேட்பாளரை பத்தி பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசல? திருநெல்வேலியுடைய பிரச்சனை, அந்த பகுதியில் கல்வி நிறுவனங்களுக்கு ஆபத்துனா விட மாட்டேன், அது அச்சமோ நடக்குதோ நடக்கலையோ ஒரு அச்சத்தில் இருக்கீங்கல்ல, நான் இருக்கிறேன், உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படிங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அது பாஜக தொடர்புள்ள ஒரு விஷயம், பேச மாட்டேன். பாண்டிச்சேரிக்கு போறீங்க, பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்கால் துறைமுகத்தில் தனியார் கொடுக்க போறாங்கன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ராகுல் காந்தி போய் பேசுறாரு, நீங்க பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல,
அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பாண்டிச்சேரி மீனவர்கள் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி ஏன் பாண்டிச்சேரியில் பேசலை? ஏன்னா அது நேராக மத்திய அரசை நோக்கி போகுது, பாஜக நோக்கி போகுது, கேள்வி கேட்க மாட்டேன். இந்த இரட்டை நிலைப்பாடு தான் உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுது. இன்றைக்கி அவருடைய படத்தை எடுத்துங்க. இன்றைக்கி படம் லீக் ஆகிருக்குன்னு சோசியல் மீடியா முழுவதும் ஓடிட்டு இருக்கு. அதில் ஒரு காட்சி, இஸ்லாமியர்கள் மாதிரி ஒருத்தரை காமிச்சு அவர் வந்து மதுரையில் குண்டு வைக்கிறாரு அப்படின்னு ஒரு காட்சி காட்டுறீங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய வேலையை விஜய் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் தான் சமூக நீதி கட்சியா? நீங்கள் தான் மாற்று கட்சியா? நீங்கள் தான் சிறுபான்மை பாதுகாப்பா? என்ன வேஷம் இது உங்களுக்கு? எதுக்கு ரெட்டை வேஷம்? ஏன் நடிக்கிறீங்க? யாரை ஏமாத்த போறீங்க? யாருடைய தூண்டுகோலில் பேசிட்டு இருக்கீங்க? மாற்றுனா என்ன மாற்று பண்ண போறீங்க? நீங்க மாற்றுறதுக்கான லிஸ்ட்டை கொடுங்க. நீங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்ல போறீங்க? இப்போ சுபேர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் பேசலன்னு சொன்னீங்க இல்லையா? களத்தில் நீங்கள் இதெல்லாம் பேசுறீங்கன்னு ஒரு சார்ஜை வைக்கிறாரு, அதற்கு பதில் நீங்கள் சொல்லாமல் நீங்க ஏன் இதெல்லாம் பேசல? என்ன பதில் வைக்கல? மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு கேட்குறேன். என்ன பதில் வைக்கல? இல்லைங்க, இப்போ களத்தில் இதெல்லாம் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, என்ன கேள்வி கேட்டாரு? கஞ்சா போதை பிரச்சனை, சிறுமிகள் இந்துமதி ஒரு பட்டியல் போட்டு அது வந்து களத்தில் வந்து பதில் சொல்றாங்களா இல்லை அப்படின்னா நீங்க ஒரு பட்டியல் போடுறீங்க, ஃபைன், அதுவும் பேசப்பட வேண்டியது, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய்க்கு இருக்கிறது என்பது நன்கு அறிவோம். ஆனா உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க இன்னொரு கேள்வி நோக்கி நகர்த்துறீங்களேன்னு கேட்கறேன். நான் வந்து திமுக ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, ஓகேவா? திமுக சார்பில் இருந்து இந்த உத்தரவு தானே பேசியிருப்பார். இல்ல காமனா கூட சொல்லாமே, இப்ப நீங்க காமனா ஒரு விஷயத்தை சார்ஜ் பண்ணும்போது அதே அவர்கள் தரப்பு விளக்கம் பண்றாங்க, அவர்கள் தரப்பு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்கன்றாங்க, அப்பப்ப கவுண்டர் கொடுக்குறாங்க, மேடையில பேசுறாங்க, தொலைக்காட்சியில பேசிட்டு தான் இருக்காங்க, ஓகே, பதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்த விஷயத்துக்கு நானும் வரேன். ஓகே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. சில சம்பவங்களை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பச்சை குழந்தைய இப்போ இது பண்ணுறாங்க, அங்கே ஒன்று நடக்குது, இங்கே ஒன்று நடக்குது, சில விஷயத்தை பண்ணுவாங்க. இது கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு நான் சப்போர்ட் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. யார் செய்திருந்தாலும் அவருக்கு நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இவங்க என்ன பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிக வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாக இருக்குது, படித்த மாநிலமாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் விரும்பிய உடையை அணிவதற்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? தான் விரும்பிய உணவை உண்பதற்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? தான் விரும்பிய கடவுளை வணங்குவதற்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? தான் விரும்பிய பண்டிகையை கொண்டாடுவதற்கு இங்கே பிரச்சனை இருக்கா? அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்கு, சரி செய்யணும். இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், மாற்று கருத்து கிடையாது. இவங்க எங்கே பிராண்ட் பண்ணுறாங்க? ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மோசம். ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டில். அங்கே ஒன்று இங்கே இருக்கும் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அதே தமிழ்நாட்டை பத்தி கேட்கும் போதெல்லாமே நீங்க இந்தியா நோக்கி போயிடுறீங்க. ஆனா இந்தியா நோக்கி தான் அவங்க எல்லாமே சொல்றீங்க. எப்படி கம்பேரிசன் தான். சரி, தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாடு சார்ந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போது நம்ம ஏன் திருப்பி இந்தியா போறோம்? என்ன சொல்றேன்னா பாஜக போறோம். அதுதான் பதில் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இது கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம், மாற்று கருத்து கிடையாது. இவங்க என்ன பிராண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்புல பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியல. அப்படி சொன்னா கூட நம்ப மாட்டாங்கல்ல. அப்படிதான் இவங்க பிராண்ட் பண்றாங்க. பேச வேண்டிய விஷயம் உண்மை என்பது பொதுமக்கள் அறிந்தது தானே. இவர் பேசுற 10 நிமிஷம் பேசுறாரா? ஒரு பாட்டு பாடுறாரா? வெற்றி நிச்சயம் நல்லது நடக்கும், கான்ஃபிடன்டா இருக்குன்னு சொல்றாரா? அப்புறம் திமுக ஆட்சி விமர்சனம் பண்றாரா? பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு சொல்றாரா? பாத்ரூம் கதவு இல்லைன்னு சொல்றாரா? வேற என்ன சொல்லியிருக்காரு? இங்க பேசப்பட வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ண பண்ணுறீங்க? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பிராண்டை பண்ணுறாங்க. இதே வேலையை தான் பாஜக பண்ணுது, அதிமுக பண்ணுறாங்க. அந்த அரசியல் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதைத்தான் இவர் நோக்கி கேட்டுறோம். இவர் வந்து ஒரு இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரு வேஷதாரியாக தான் இருக்கிறார். இவர் வெளியில் ஒன்று பேசுகிறார், உள்ளே ஒன்று பேசுகிறார். எந்த மாற்றத்திற்கான எந்த ஏற்பாடும் இவர்கிட்ட இல்லை, எந்த திட்டமும் இல்லை. அவருக்கே கான்ஃபிடன்ட் லெவல் குறைஞ்சி போச்சு. கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படின்னு அவருக்கு சொல்லிக்கிறார். கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படின்னு. கூட்டணி இல்லாமல் கடந்த 50 ஆண்டுகளில் எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. இவங்க சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, விஜய் என்ன வந்ததுக்கு பிறகு தாங்க அரசியலே புரியுதுங்க, விஜய் என்ன வந்த பிறகு தாங்க அரசியலே பேசுகிறாங்க, விஜய் என்ன வந்த பிறகு தாங்க ஓட்டையை போடுறாங்கட்டாங்க. கடைசியில் எஸ்ஐஆருக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்திலையும் வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. கேரளாவில் விஜய் நிற்கிறாரா? தமிழ்நாட்டிலையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு அவங்கவுங்க வாக்குரிமை பெறுவதற்காக போராடிப்பட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கு. வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது, டபுள் என்ட்ரி குறைஞ்சிருக்கு. எஸ்ஏஆரை திமுக எதிர்த்தது இல்லை, எதிர்த்தது இப்பயும் எதிர்க்கிறோம். அது நிறைய குறைபாடுகள் இருக்கு. நம்ம மாநிலத்தில் இல்லை, மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேவா? எஸ்ஐஆருக்கு பிறகு
வாக்கு சதவீதம் எல்லா மாநிலத்தையும் அதிகரிச்சிருக்கு. அது விஜய் அண்ணா வந்ததுனால அஸ்ஸாமில் ஓட்டு போடல, கேரளாவில் ஓட்டு போடல. இவங்க வந்து எல்லாத்துக்குமே விஜய் அண்ணா தான். அரசியல் நீங்கள் பேசுகிறீங்களா, உங்களுக்கு அரசியல் தெரியுமா? இதுக்காக விஜய் அண்ணா தாங்க காரணம். நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா, விஜய் தாங்க காரணம். எல்லாத்துக்குமே விஜய் அண்ணா தான் காரணம். அது தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய் அண்ணா யாருங்கிறது வெளியிட்ட வெளிச்சமா பார்க்கலாம். 57% திமுகவை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள ஏன் எப்படி எதற்காக திமுகங்கிறது ஆல்ரெடி அது ஒரு கொள்கை ரீதியாக உள்ள ஒரு கூட்டணி. ரெண்டாவது, இவர் விஜய் வந்து திமுகவை வந்து குறிவைத்து அரசியல் பண்ணல, அதிமுக அரசியல் தான் பண்றாரு. இப்போ திமுக காலங்காலம் ஓட்டு போட்டுட்டு இருக்கவங்க திமுக விரும்பி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அது வேணான்னு போறப்ப இவர் அதிமுக அரசியல தான் விஜய் கை அதிமுகவுக்கு பாதிப்பு அப்படின்றது பதிவு இல்ல. இவர் மெயினா பண்றது 57 19 அது குறைஞ்சிருக்கு. எம்ஜிஆரை தனக்கு பிராண்ட் பண்ணிக்கிறார். 55 13 வளைவொலி எம்ஜிஆரை தன்னை பிராண்ட் பண்ணிக்கிறார். எம்ஜிஆரா பிராண்ட் பண்ணிக்கிறார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறாரு. அதிமுக விமர்சனம் பண்றது இல்ல. அதிமுகவை நான் இருக்கிறேங்கிறார். அதிமுக திமுக இல்ல, அதிமுக திமுக அரசியல்ங்கிறது வந்து திமுக எதிர்ப்பு அதிமுக, அதிமுக எதிர்ப்பு திமுக, இதுதான் இருக்கும். அப்ப இவர் திமுக எதிர்ப்பு எடுக்கிறப்ப அதிமுக வாக்கு தானே இவருக்கு வரும். எப்படி 57% போகும்? அப்ப எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பா இருக்கு. திமுக வந்து பெரிய நிர்வாகிகள் யாரும் அங்க போல, அதிமுக நிர்வாகிகள் தான் கூட போயிட்டு இருக்காங்க. இந்த 57 அப்படி டபுளா தலைகீழா மாறி அதிமுகவுக்கான பாதிப்பு பார்த்தாரு.